சிதம்பரம். நேற்று சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு அபிஷேக திருநாள். அதனால் அந்த சிதம்பரத்தை பற்றியும் சிதம்பர தரிசனத்தை பற்றி சில சிந்தனைகளை நாம் சிந்தித்து நம்ம வருவாரங்களிலிருந்து தொடர்ச்சியாக நம்ம அந்த திருமுறைகளை முற்றோது செய்தும் அதனுடைய பொருள் நலங்களை சிந்திக்கவும் இருக்கின்றோம். பொதுவாக உலகத்தில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளையும் நம்ம சிந்திக்கும் போது பலரும் நமக்கு ஒன்றுமே புரியலைங்க அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தை பற்றி யாராவது புரிஞ்சிக்க முடியுதானே? இல்லை. ஏதோ ஆயிரக்கணக்கான பேர்கள் பிறந்து கொண்டிருக்கிறார்கள், ஆயிரக்கணக்கான பேர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? பிறக்கும் போது அந்த உயிர்கள்லாம் எங்கிருந்து வந்து இங்கே பிறக்குதுன்னு தெரியாது. இறக்கும்போது உயிர்கள் இறந்து அது எங்கே போகும்னு தெரியாது. இது பெரிய விந்தையாக இருக்குது இல்லையா? நமக்கு இதெல்லாம் யோசித்தா மிகப்பெரிய குழப்பந்தான் வந்து மிஞ்சும். அப்போ நம்ம எங்கிருந்து வந்தோம், ஏன் பிறந்தோம், இங்கே ஏன் இருக்கிறோம், திடீர்னு ஒரு நாள் இறப்பு நிகழ்கிறது, அதற்கடுத்து எங்கே போவோம் எதுவும் தெரியாது. ஒரு பெரிய கேள்விக்குறி தானேங்க. அப்போ இதுக்கு என்ன விடை அப்படின்னா, அதுக்கான விடையை பெரியவங்க சொல்கிறாங்க பாருங்க. இறைவன் வந்து ஒருத்தர் தான், கடவுள் வந்து ஒருத்தர் தான், பலர்லாம் கிடையாது. கடவுள் வந்து ஒருத்தர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். நம்ம சைவ சமயம் அந்த காலத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே கடவுள் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அந்த ஒரு தெய்வத்தினுடைய அந்த தன்மைகள் இருக்கே, அந்த கூறு வந்து மூன்றாக இருக்குது தன்மைகள். இப்போ ஒருத்தருக்கே 2-3 தன்மைகள் இருக்குமா இல்லையா? இப்போ நமக்கே ஒன்றும் இல்லை, ஒரு வீட்டில் பெரியவர் இருக்கிறாரு, அவர் வந்து அவருடைய மனைவிக்கு கணவனாக இருக்கிறார், தாய் தந்தைக்கு பிள்ளையாக இருக்கிறார், அவங்க பிள்ளைக்கு அப்பாவாக இருக்கிறார். ஒருத்தர் தான் இத்தனை வருது. ஆகவே ஐயா நல்லா இருக்கீங்களா? சந்தோஷங்க அவர் பார்த்ததில்ல. நல்லது நல்லது நல்லது. இறைவனுடைய தன்மைகளை வந்து பெரியவங்க கண்டறிந்திருக்கிறார்கள். அது தானாகவே கண்டறிய முடியாது. இறைவன் அவங்களுக்கு அறிவுறுத்ததான் அதையும் அவங்களுக்கு தெரியும். சத்து, சித்து, ஆனந்தம் அப்படின்னு 3. ஒருத்தர் தான் அவர் 3 தன்மையில் இருக்கு. சத் அப்படின்னா உண்மை, உண்மை பொருள். உண்மை பொருளும் அது என்றுமே அழிவில்லாத பொருள், என்றைக்குமே உள்ள பொருளை தான் நம்ம உண்மை பொருள்னு சொல்லுவோம். இல்லாததை இல்லைன்னு தானே சொல்லுவோம். இருக்கிறத தான் இருக்கிறத உண்மைன்னு சொல்லுவோம், இல்லாததை நம்ம பொய்ன்னு சொல்லுவோம். அப்போ இருக்கிற பொருள் இறைவன் வந்து என்றும் உள்ள பொருள், அதை சத். இன்னும் தமிழில் சொன்னால் உண்மை, உண்மை பொருள், மெய்ப்பொருள், உண்மை, அது ஒரு தன்மை. அடுத்தது சித். சித்துனா அறிவு, அது அறிவு பொருளாகவும் இருக்கிறது, உள்ள பொருளாகவும் இருக்கிறது, அறிவு பொருளாகவும் இருக்கிறது. 3வது ஒரு தன்மை இருக்கு, ஆனந்தம், அது ஆனந்தமாகவும் இருக்கிறது. உள்ள பொருள், உண்மை பொருள், அது அறிவுள்ள பொருள், ஆனந்தமான பொருள். இப்படி தன்மைகளாக இருக்கு. இருக்கீங்களா? இப்போ உயிர்கள், நாமெல்லாம் உயிர்கள். உயிர்களுக்கு என்ன இருக்குன்னா, உயிர் வந்து சித்து பொருள், அறிவு பொருள். அந்த 3 பொருளை நடுவில் உள்ள பொருள் நமக்கு இருக்கு, அதுக்கு அங்கேயும் இருக்கு இங்கே இருக்கு பாருங்க. சித்து, சித்து நாமளும் சித்து பொருள் தான். சித்துனா அறிவுன்னு அர்த்தம். சித்து அப்படி சம தமிழில் அறிவு. நல்லா பாருங்க, இறைவனும் அறிவு பொருள் தான், நாமளும் அறிவு பொருள் தான். ஆகமத்துக்கும் 2 ஒரே இனமாயிடுச்சு. இந்த ஒன்றில் வந்து 2 பேருக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லைங்களா? அது ஒரே தன்மை உடைய பொருள். ஆனால் ஒரே தன்மைனா 2 சமமானதானா இல்லை. எப்படின்னா அது பேரறிவு பொருள், உயிர்கள் சிற்றறிவு பொருள். இது வேறுபாடு, அறிவில் வேறுபாடு. சிற்றறிவு, அது பேரறிவு. ஆனால் பொருள் ஒன்று தான், அறிவு தான். ஆனால் சிற்றறிவாக இருக்குது, பேரறிவாக இருக்குது. சிற்றறிவுக்கும் பேரறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒரு கேள்வி எடுத்தா, சிற்றறிவினுடைய தன்மை, கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொன்னால், அது யாராவது அறிவுறுத்தினா அறிந்து கொள்ளும், அவ்வளோதான். அப்போ நாம் வந்து அறிவுறுத்தினா அறிந்து கொண்ட தன்மை உடையவர்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம குழப்பமே வராது. இப்போ நம்மளுடைய உண்மையான தன்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லைங்களா? நீங்கள் உலகில் நடப்பில் பாருங்கள், நம்ம ஒரு விஷயத்தை தெரியாமல் இருப்போம். உதாரணமாக ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கோங்க, அதை நமக்கு தெரியாதான். அந்த கம்ப்யூட்டர் சம்மந்தமாக படித்த ஒருத்தர் நமக்கு அறிவுறுத்தி சொல்லி கொடுத்தாருன்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்மளும் கம்ப்யூட்டர் அந்த நிபுணத்துவம் நமக்கு வந்துடும் இல்லைங்களா? நமக்கு தானாகவே வந்துச்சானா வராது, ஒருத்தர் சொன்னால் தான் வரும். உயிர்கள் எல்லாமே இப்படி தான். ஒருத்தரை வந்து அறிவுறுத்தினா நம்ம அறிந்து கொள்வோம். அப்போ
அறிவுறுத்துற பொருள் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பேரறிவு, அதான் இறைவன். இறைவன் தான் அறிவுறுத்துவார், நாம அறிந்து கொள்வோம். இதுதான் நம்மளுடைய இறைவனுக்குள்ள வித்தியாசம், சரிங்களா? அடுத்து பாருங்க, இப்போ இதில் என்னன்னு சொன்னால், இதை பெரியவங்க வந்து சத்து சித்து ஆனந்தம்னா என்ன சொல்லுவாங்க, பொதுவான உங்களுக்கு என்ன சொல்கிறது, சாமானியர்கள் எடுத்துக்கலாம். அவங்களுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது, அதனால் அவங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்லி வச்சாங்க பெரியவங்க, இல்லைங்களா? சத்துனா சிவபெருமான், சித்துனா அம்பாள் சக்தி, சித்துனா அம்பாள், ஆனந்தம் அப்படின்னா முருகர், அப்படிங்களா? சத்துக்கு சித்துக்கு நடுவில் முருகர் உட்காந்துருப்பார், சோமாஸ்கந்தர் தேரில் வருவார்லங்க, பெரிய பெரிய தேரில் வரும்போது இப்படி சோமாஸ்கந்தரை தான் சாமி வருவார் தேரில். சாமிக்கு அம்பாளுக்கு நடுவில் முருகர், சத்து சித்து ஆனந்தம், இப்படி தான் பெருமாள். அதனால் தேரில் அவர் எழுந்திருக்கிற சாமி சச்சிதானந்த பரம்பொருளாக தான் நமக்கு வந்து காட்சி கொடுப்பார். அப்படி தான் முன்னோர்கள் நம்ம தேரில் சாமியை வச்சு நம்மளெல்லாம் இழுப்பு சொல்லுவாங்க, நம்ம புரிந்து கொள்ளணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், சத்து சித்து ஆனந்தம். இப்போ இந்த சித்துன்னு சொல்கிற அம்பாள், அதனால தான் நம்ம அம்பாளுடைய குழந்தைகள்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அங்கே சித்து இருக்குது, இங்கேயும் சித்து இருக்குது. அது பெரிய சித்து, நம்மனா சின்ன சித்து. அப்போ அம்பாள் நமக்கு தாய், நம்ம தாயோட குழந்தைகள். அதனால தான் பெரியவங்க வந்து அம்பாளுடைய குழந்தைகள் நாம அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா ரெண்டு அறிவு பொருள் தானே, இதில் ரெண்டு பேரும் ஒற்றுமை. ஆனால் அம்பாள் அறிவிச்சா தான் நம்ம அறிய முடியும், அம்பாள் ஒன்று செயல்படுத்தினா தான் நம்ம செயல்படுத்த முடியும். அதனால எல்லாரும் அம்பிகைன்னு சொல்கிறோம், அதை நம்ம சித்துன்னு சொல்லலாம். அவரும் இறைவன் தான், ஒரே பொருள் தான். அதை நம்ம முழுக்க நம்ம புரிஞ்சு கொள்ளணும், இல்லைங்களா? அப்போ சித்து அறிவுறுத்த நம்ம அறிவுறுத்தா. அப்போ இந்த சித்தான குழந்தைகளான நாமளும் சித்துக்கள் தான், உயிர் உள்ள பொருட்கள். இந்த உயிருள்ளவர்களுக்கெல்லாம் சாமி அறிவுறுத்தணும்னு நினைக்கிறார் சிவபெருமான். அதனால் சித்துக்கு யார், அவரும் சித்து தானே, அவருடைய இன்னொரு சக்தி சித்து. சித்துக்கு ஒரு காட்சி கொடுக்குறார் அம்பாளுக்கு. என்ன கொடுக்குறாருன்னா, உலகத்தில் என்ன ஏன் நடக்குது, இந்த ப்ராசஸ் என்ன செய்கிறாங்க, என்ன நடக்குது அப்படின்னு உயிர்களுக்கு இறைவன் தெரிவிக்கிறார். யார், அம்பாள்கிட்ட தெரிவிக்கிறார். அம்பாளுக்கு தெரிவிக்கிறதா நடனம், நடராஜ நடனம். அம்பாளுக்கு தெரிவிக்கிறார் நடனம். முதல் நடன காட்சி யாரு கொடுத்தாருன்னா அம்பாளுக்கு தான் சாமி கொடுக்குறாரு. ஏன்னா சித்து பொருளுக்கு கொடுக்குறாரு. அப்போதான் மற்ற சித்துக்களுக்கு அறிவிக்கணும், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம், உலகத்தில் எல்லாம் நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல்ல அம்பாளுக்கு நடனம் விட்டு காட்டுற சிவபெருமான். அதனால அம்பாள் அந்த நடனத்தை பார்க்குறாங்க, இல்லைங்களா? அது இது நிகழ்ந்த இடம் தான் உத்தரகோசம் மங்கைன்னு சொல்கிறோம். உத்தரகோசம் மங்கையில் தான் முதல்ல ஆதி சிதம்பரம், அதுதான் நடராஜ பெருமான் நடனமாடிய அந்த தலம் அது, இல்லைங்களா? இன்னைக்கு மரக நடராஜாவாக இருக்கிறார். அந்த காட்சியை அம்பாள் கண்டாங்க. அம்பாள் கண்டு தான் அம்பாள் வந்து மற்ற உயிர்களுக்கு அறிவிப்பாங்க. சித்து பொருள் தானே அறிவிக்க முடியும். இப்படித்தான் நமக்கு அறிவு வருது, அம்பாள் மூலம் சாமி சொல்லி அம்பாள் மூலம் வருது. இப்போ சாமி அம்பாள்லாம் வேற இல்லை, தன்மையில் ஒன்று தான். ஆனந்தமும் முருகப்பெருமான வேற இல்லை, அவரே தான். தன்மை மூணா நிற்கிது, அவ்வளோதான். இப்போ முதல் நடனம் பண்ணியிருக்கிறேன். இது சித்தான அம்பிகைக்கு அந்த தன்னுடைய நடனம் என்றது உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்றத அந்த நடனத்தின் மூலம் தெரியப்படுத்துறாரு, என்ன நடக்குது அப்படின்னு தெரியப்படுத்துறாரு. அம்பாள் அதை பார்த்து முழுமையாக உணர்ந்து கொண்டாங்க. இந்த நடனம் அம்பாளுக்கு மட்டும் சாமி நடனமிட்ட காட்சியை நிகழ்வு இது. அதுக்கடுத்து என்ன நிகழ்வுதுன்னா, இது எல்லாருக்கும் தெரியணுமா இல்லையா அப்படின்ற போது இறைவன் ஒரு திருவுளம் இந்த காட்சியை அடுத்து ஒருத்தருக்கு காட்டினார். அவர் நில உலகத்தில் உயிர்களுக்கெல்லாம் காட்டலை, அம்பாள் காட்டிட்டு ரெண்டாவது ஒருத்தருக்கு இந்த உலகத்தை பற்றி தன்னுடைய நடனம் விட்டு ஒரு காட்சியை காட்டுறார். அந்த ரெண்டாவது தரிசனம் பண்ணவர் தான் மகாவிஷ்ணு. அவருக்கு வைகுந்தத்தில் கிடச்சிருக்கு. வைகுந்தத்தில் பள்ளிகொண்ட பெருமானாக படுத்திருந்து நீண்டகால சிவபெருமானை நினைத்து தவம் இருந்தது. அவர் வந்து பள்ளிகொண்ட பெருமான்லாம் இப்படி படுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், படுக்கையில் தூங்கிட்டாருன்னு அர்த்தம் இல்லை, இல்லைங்களா? எல்லாத்துக்கும் ஒரு குறியீடு நம்ம சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அந்த படுத்துக்கிட்டு இருக்க நிலையில் இப்படி படுத்திருந்து கையை வலது கையில் இப்படி வச்சு, சாமி இப்படி படுத்திருப்பாருன்னா இப்படி தலையை வச்சு வடக்க பார்த்து படுத்திருப்பார். நீங்கள் சிதம்பரத்தில் போனால் பெருமாள் இப்படி தான் படுத்திருப்பார். படுத்து நேராக வடக்க அங்கே நடராஜ பெருமானை பார்க்குற மாதிரி படுத்திருப்பார் காட்சி. அப்போ படுத்துட்டே சாமி போடுறாரா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. அதுக்கு பேர் நம்ம சாஸ்திரத்தில் தூங்குறதுனா துயில் அப்படி சொல்லுவோம். துயில்
அது என்ன துயில்னு சொன்னால் தமிழில் அரிதுயில் அப்படின்னு, சமஸ்கிருதத்தில் சொன்னால் சிவயோகம். அரிதுயில் அப்படின்னா அறிவில் தூங்கிறது, அறிவில் அறிகிற தூங்கும். அதுக்கு பேர் தூங்காமல் தூங்குவது அப்படின்னு சாஸ்திரம். தூங்காமல் தூங்குவது அப்படின்னா என்ன? தூங்குறாங்க ஆனால் தூங்க மாட்டாங்க. கொஞ்சம் குழப்பமாக தானே இருக்குங்க. தூங்குறாங்க ஆனால் தூங்க மாட்டாங்க அப்படின்னா, நம்ம சிவயோக பயிற்சி முறையாக சிவயோக பயிற்சி எப்படி செய்யணும்னு சொன்னால், அது நம்ம பழையபடி நம்ம அட்டாங்க யோகத்தெல்லாம் சொல்லணும் இல்லைங்களா? இயமம் நியமம், ஏற்கனவே நம்ம கிளாஸ்லாம் நிறைய சொல்லி இயமம் நியமனா இருக்கணும். இயமம்னா என்னன்னு சொன்னால், எதையெல்லாம் விடணுமோ அதெல்லாம் விட்டுறணும் தீய பழக்கங்களை. நியமம்னு சொன்னால் எதையெல்லாம் கடைபிடிக்கணுமோ அதெல்லாம் கடைபிடிக்கணும். இந்த அடிப்படை பேசிக் 2 யாருக்கு வருதோ அதுக்கு அடுத்து தான் அவங்க ஆசனம். இப்போ நம்ம உட்காந்துருக்க ஒரு ஆசனம், இந்த இப்படி சமணம் போட்டு உட்காந்தா சுகாசனம்னு பேர் இல்லைங்களா? இந்த இடது காலத்துக்கு மேலே போட்டு வலது காலத்துக்கு இந்த போகல பத்மாசனம்னு பேர் இல்லைங்களா? பத்மாசனத்தில் அமரலாம், இப்படி சுகாசனத்திலே அமரலாம் இல்லைங்களா? இப்படி ஆசனங்கள் பல வகை இருக்குது. வஜ்ராசனத்திலே அமரலாம். இப்படி உரிய ஆசனங்களில் அமர்ந்து நம்ம சின்முத்திரையை வச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம தியானம் போடணும். அதுக்கு தியானத்துக்கு பிரத்யேகாரண வரிசை படிநிலைகள்லாம் இருக்குதுங்க இல்லைங்களா? இதில் 7வது படி தான் தியானம். இயமம் ஒரு படின்னு சொன்னால், இயமம் நியமம் எண்ணி வந்தீங்கன்னா 7வது படி தான் தியானம். அந்த தியானத்தில் இருக்கின்றதுக்கு பேர் தான் சிவயோகம். அப்படி தியானம் இருந்து சிவயோக நிலையில் இருந்தவர் தான் மகாவிஷ்ணு. அந்த சிவயோக நிலைக்கு பேர் தான் அரிதுயில்னு இருக்குது. அரிதுயில்னா அவங்க தூங்கலை, கண்மூடி தான் இருப்பாங்க ஆனால் தூங்கலை. நல்லா கேளுங்க, அதாவது தூங்காமல் இருந்து விழிச்சிட்டு இருக்காரு ஆனால் தூங்குற மாதிரி இருக்கும் ஆனால் தூங்கலை. அதுக்கு அரிதுயில்னு சொல்லுவோம். சிவயோக நிலையில் அந்த அரிதுயில் யார் இருக்கிறாங்களோ, சிவயோகத்தில் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பெருமான் காட்சி அளிப்பார். அப்படி சிவயோகத்தில் 1 ஆண்டு 2 ஆண்டு இல்லை, பல லட்சம் கோடி ஆண்டுகள் தவம் இருந்தாராம் மகாவிஷ்ணு வைகுண்டத்தில். அதனால அவர் எப்போவுமே பள்ளி கொண்டிருப்பார். எத்தனை கோடி ஆண்டுகள் தவம் இருந்து அம்பாளுக்கு அடுத்து அவருக்கு சாமி அந்த காட்சி கொடுத்தார். நடராஜ பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். அந்த காட்சியை கண்டு இவர் எதில் படுத்திருப்பார்? பார்க்கடல் மேலே பாம்பனை, ஆதிசேஷன் ஒரு பாம்பு இருக்கும் இல்லைங்களா? தெரியும்னா உங்களுக்கு? பெரிய பாம்பு, 1000 தலைகள் கொண்ட மிகப்பெரிய பாம்பு. அந்த பாம்பு தலையணையை கொண்டு படுக்கையாக கொண்டு படுத்துட்டு அந்த சிவயோகத்தில் இருந்து அந்த நடராஜ பெருமானுக்கு காட்சி கொடுத்தோடனே, நடராஜ பெருமானுடைய காட்சி என்ன? சத்து சித்து ஆனந்தம். அந்த ஆனந்தத்தில் அவர் காட்சி பார்த்தோன்னே ஒரு ஆனந்தம் தாங்க முடியல யாருக்கு? மகாவிஷ்ணுக்கு. அந்த சிவயோகத்தில் படுத்திருக்கும் போது ஆனந்தம் தாங்காமல் அப்படியே இந்த புலங்காயுதம் அடைஞ்சிருக்கிறார். அதை வெளியிலே சொல்ல முடியாது. அவ்வளவு சிவயோகத்தில் இருக்கிறதுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருப்பாங்க. அவ்வளவு ஆனந்தத்தை பார்த்தோன்னே அந்த பாம்பு இருக்கிறார்ல ஆதிசேஷன், அவருக்கு அப்படியே நம்ம சாமி என்னைக்கும் இல்லாமல் இப்படி ஒரு ஆனந்தத்தில் இருக்கிறாரு, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப சிந்திக்கிறார். ஆதிசேஷன் ரொம்ப சிந்திக்கிறார். ஒரு யோகத்தில் அந்த சிவயோக தவளத்திலிருந்து வெளியில் வர்றார் மகாவிஷ்ணு. அதனுடைய மகாவிஷ்ணு பார்த்து வணங்குறார். சுவாமி, என்னைக்கும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருந்தீங்களே, என்ன காரணம் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார் மகாவிஷ்ணு, இந்த ஆனந்தத்தை வாக்கால சொல்ல முடியாதுப்பா, நீ அனுபவிச்சு தான் அறிய முடியும். ஏன்னா நான் ஒரு லட்டு சாப்பிட்டேன்னு சொன்னால், லட்டை பற்றி நான் 1 மணி நேரம் பேசினான்னு என்ன படம் இருக்கு? அதே லட்டை கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டா நான் ஒன்றுமே பேச வேண்டியது இல்லையே. அதனால் இந்த ஆனந்தத்தை நீ அனுபவித்து தான் அறிய முடியுமே தவிர என்னால் வாக்கில் சொல்ல முடியாது. அப்போ அதே ஆனந்தத்தை நான் அனுபவிக்கணும் சாமி, அதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டுக்க. அதுக்கு அவர் மகாவிஷ்ணு சொல்கிறார், வைகுண்டத்தில் நீ நேராக இங்கேயெல்லாம் நம்ம விண்ணகத்தில் தேவ உலகத்தில் தவம் செய்கிறதுக்கு இடம்லாம் கிடையாது. யார் தவம் செஞ்சாருன்னா தேவர்களே ஆனாலும் அவங்க நில உலகத்தில் தான் தவம் செய்யணும். இதை மாணிக்கவாசகர் பெருமான் திருவாசகத்தில் சொல்லுவார். புவனியில் போய் பிறவாமை நாள் நாம் போக்குகின்றோம் அப்படின்னு தேவர்கள்லாம் சொல்லுவாங்க. நில உலகத்தில் போய் போய் தவம் செய்யாமல் நாளெல்லாம் வீணடித்து கொண்டு இருக்கிறோமே தேவ உலகத்தில் இருந்து அப்படின்னு தேவர்கள்லாம் ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதனால் மகாவிஷ்ணு தேவர்களுக்கெல்லாம் தலைவர் அவர் சொல்கிறார் ஆதிசேஷனை பார்த்து, இதுக்கு நீ போனோம் தவம் இருக்கணும். அப்போ தவம் இருந்தால் இதே ஆனந்தத்தை நீ அடைவாய், அந்த ஆனந்த காட்சி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சரி, ஆனந்த காட்சி எனக்கு கிடைக்கணும், அந்த ஆனந்தத்தை நான் அடையணும்னு நினைக்கிறேன் சாமி, நீங்கள் தான் எனக்கு குருவாக இருந்து வழிநடத்த வேணும்னு கேட்டார். அப்படியே ஆகுங்க
அப்படி சொன்னார். நீ என்ன பண்ணா, அதாவது பூலோகத்திலே மிகவும் புண்ணியமான ஒரு சேத்திரம் உண்டு, அங்கே நிறைய தில்லை மரங்கள் அடைந்த தில்லை வனத்தில் போய் நீ தவம் செஞ்சால் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். சாமி நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே, நாங்கள் போட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொன்னார், நான் சொல்கிறதுல உனக்கு ஏதாவது சந்தேகம் எழுதுருக்கு போல இருக்கு, அதுக்கு நான் உறுதிப்பாட்டுக்கு நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இப்பயே ஒருத்தர் அந்த நடராஜ பெருமானுடைய சிவபெருமானுடைய ஆனந்த நடத்தை கண்டு ஆனந்தம் அடைகிறதுக்காக ஒருத்தர் நீண்ட காலமாக அதே தளத்தை தவம் இருந்து கொண்டிருக்கிறாரு, அவருக்கு கிடைக்க போகுது, அதோட நீயும் சேர்ந்து போயிருக்கீங்க. ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, தவத்தில் இருக்கு, அவருக்கு கிடைக்க போகுது. ஏன்னா அவருக்கு சிவனடியார் மிக உயர்ந்த தவச்சீலர். அதனால நீ உடனே நீயும் போய் அவர் கூட போய் தவம் இரு, அவரோட அந்த தரிசனத்தை நீயே கண்டு தரிசிக்கலாம் சொல்றாரு, கொடுக்குறாரு. ரொம்ப பெரிய கும்பிடு போட்டு நேராக வர்றார். அவர் அந்த ஆதிசேஷன் அங்கே அங்கே நில உலகத்தில் அவர் விழாவை திறக்கும்போது அவர் பேர் தான் பதஞ்சலி முனிவர். ஆதிசேஷர் பதஞ்சலி முனிவராக அங்கே பிறக்கிறார். தில்லைவனத்திலிருந்து அங்கே வியாக்கரபாதரை வணங்கி அவர் அருளை பெற்று அவரும் அந்த தில்லைவனத்தில் ஆனந்த தரிசனத்தை காண்பதற்காக இருவரும் நீண்ட காலம் தவம் செய்கிறாங்க. பன்னெடுங்காலம் தவம் செய்கிறாங்க. அப்படி பன்னெடுங்காலம் தவம் செய்த பெற்றதனுடைய பலனை அப்போ ஒரு அசரீதியாக வியாக்கரபாத முனிவருக்காக அருள்கிறார். அதுக்கு முன்னாடி வியாக்கரபாதருடைய சிறப்பை நம்ம சொல்லிடணும். அவருக்கு முன்னாடி தவம் செஞ்சாலும் அவர் எவ்வளோ பெரிய உயர்ந்த தவசீலராக இருக்கும். மகாவிஷ்ணு சிவாஜி செய்கிறாருன்னா அவர் எவ்வளோ பெரியதாக இருக்கணும். நீ போப்பா அவரோட அந்த தரிசனத்தை எனக்கு அடுத்து அவர் தான் காண போறாருன்னாரு. முதல்ல அம்பாள் தான் தரிசனம் கண்டாங்க, ரெண்டாவது மகாவிஷ்ணு தரிசனம் கண்டாரு, அதுக்கடுத்து வியாக்கரபாதர் காண போறாரு. நீ போ, என்னுடைய சீடன் நீயும் போய் அந்த காட்சியை கண்டு ஆனந்தம் அடைய சொல்லி அனுப்புறாரு. அப்போ வியாக்கரபாதர் எவ்வளவு பெரியவராக இருப்பார் இல்ல. வியாக்கரபாத முனிவர் அந்த தில்லைவனத்தில் மிக சிறந்த குலத்தில் பிறந்த பெருமான். அவர் சிவபெருமான் மீது மிகுந்த அன்பு கொண்டவர். அவர் நாள்தோறும் மிக உயர்ந்த தவத்தை செய்தார். தவமாவது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. காலையில் எழுந்து நீராடி அனுஷ்டானங்கள் செய்வோம். 16 சிவகுரு தீட்சை வாங்கி முறையான அந்த சிவ மந்திரங்களை ஜபம் செய்து 16 இடங்களில் திருநீர் பூசணும். அப்படின்னா அதுதான் முழு நீர் பூசிய முனிவர்க்கும் அடியன். 16 இடங்களில் திருநீரிட்டால் உடம்பு முழுதும் பூசின பலன் கிடைக்கும். ஏன்னா அந்த 16 இடம் உடம்புல உள்ள முக்கியமான அங்கம். எல்லாமே ஜாயின்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். உடம்புல ஜாயின்ட்ஸ் பார்த்தீங்களா, அதான் இணைப்பு பகுதி தான் மிக முக்கியமான பகுதி. அந்த முக்கியமான அந்த 16 இடங்களில் திருநீர் மந்திரங்களை சொல்லி திருநீர் அணியணும் இல்லைங்களா. அதாவது திருநீற்று அணிவது 2 முறை இருக்குது. உத்தூலனம் அப்படி சொல்லுவோம். உத்தூலனம் பவுட்ரு ஃபார்மாக இருக்கும். இப்போ கோயிலில் கொடுக்குறது உத்தூரண திருநீர் இல்லைங்களா. அதை நம்ம அப்படியே இட்டுக்கலாம், நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியலாம். அதை மந்திரமாவது திருக்கோயில் அடிக்கிற அத்தனை திருநீரையும் நல்லா இட்டுக்கலாம். அது இறைவனுடைய பராபரையாவது நீர் அப்படின்னுவார் திருஞான சம்பந்தர். பராபரைனா சிவசக்தி நீங்கள் கண்ணால் பார்க்குறதுன்னு கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த திருநீர் தான் சிவசக்தி. இப்போ நம்ம சித்து பொருள்னு சொல்லுமே, பேரறிவு பொருள். அப்படியே நீங்கள் எல்லா நன்மையும் கிடைக்கும். நம்ம பராசக்தியினுடைய உருவம் கண்ணுக்கு முன்னாடி காணக்கூடிய உருவம் எதுன்னு சொன்னால் திருநீர் தான். அப்படி மந்திர திருநீர், அதுக்கு திருக்கோயில் எடுக்கிற திருநீரை அப்படியே பூசிக்கணும். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நம்ம கோயிலில் இல்லை, எல்லா கோயிலும் நடக்கிற ஒன்று தான். அதான் மணிக்கணக்கில் நிற்பாங்க. ஒரு 2 மணி நேரம் 5 மணி நேரம் தரிசனத்துக்குன்னா நிற்பாங்க. அந்த கடைக்கோழி வரை நிற்பாங்க. நம்ம கோயிலனா இப்போ விசேஷ காலம் எவ்வளோ கூட்டம் வர்றாங்க, அவ்வளோ மணிக்கணக்கில் நின்று அதுவே தவம் தானே. தரிசனத்துக்காக தவம் தான் உண்மை. அதெல்லாம் நம்ம எத்தனை மணி நேரம் நிற்கிறோமோ அத்தனை தவமாக நடக்கிறதுனா, ஏன்னா சாமியை நோக்கி தானே அதை போகிறோம். அப்போ வீணான சொற்களை பேசாமல் சிவசிந்தனையோட ஒரு சில வரிசைன்னா அது உயர்ந்த தவம். இறைவனுக்கு கொடுத்த கிஃப்டாக நினைக்கணும். அப்படி பொறுமையாக இருந்து கடைசியில் சாமி தரிசனம் பண்ணி சிவாஜி திருநீர் கொடுப்பாங்க, வாங்கிக்குவாங்க. வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, லேசாக பிடிச்சிட்டு பூன்னு போய் வெளியிடுவாங்க. ஏங்க அதுக்கு தான் நம்ம அவ்வளோ நேரமாக நின்னோம். அவங்க அந்த இடத்துல கொடுக்கறது சிவபெருமானுடைய சொத்து. அவர் தன்னுடைய அருளை, பராபரைன்றது அருள், சிவன் அருள் தான் பராசக்தி. அந்த பராசக்தி வண்ணமான திருவருட் சக்தியை, அந்த ஐஸ்வர்யத்தை சாமி அப்படியே கொடுக்குறாரு. அவருக்கு அங்கேருந்து வருது. அப்படியே வாங்கின அப்படியே பத்திரம் பூசிட்டு வச்சுட்டு பேப்பரில் வச்சுட்டு மடிச்சு வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு பத்திரமா வச்சுக்கணும். ஒரு துளி கூட வீணாக்கக்கூடாது இல்லைங்களா. ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் பேங்க் போகிறீங்க, உதாரணத்துக்கு பேங்க் போகிறீங்க,
அப்போ இப்போல்லாம் பேங்க் ஏடிஎம்னு வந்துச்சு. இப்போ முன்னாடிலாம் பேங்க்கில் டோக்கன் வாங்கிட்டு நிற்கணும், பணத்துக்காக போகணுங்க. கேஷியர் டோக்கன் வாங்கிட்டு நிற்கணும், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். நம்ம வரிசையில் நின்று பணத்தெல்லாம் வாங்குவோம். நீங்கள் 10,000 ரூபா பேங்க்லேருந்து கேஷியர் கொடுக்குறாரு, நம்ம பணத்தை தான் வாங்கிட்டோம். வாங்கிட்டு அதில் ஒரு 100 ரூபா எடுத்துகிட்டு 900 மிச்ச பணத்தெல்லாம் அப்படி திண்டில் தூக்கி போட்டு வருவோமா? இங்கே மட்டும் அப்படி பண்ணுறீங்க? இது 10,000 இல்லை, 10 கோடி ரூபா. இங்கே கொடுக்குறது கோடான கோடி சொத்து பணம். இதில் இதே கொஞ்சம் எடுத்து கீழே போட்டு வருவோமா? நீங்கள் அந்த பணத்தை எப்படி நம்ம கீழே போட்டு போகிறோமோ அதை போட்டு போனால் என்னதோ அதே தான் இங்கேயும். அதை பத்திரமா வச்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கூட இப்படி தூக்கி போடுறதோ சில பேர் ஊதிட்டு போகிறாங்க, அப்படிலாம் செய்யக்கூடாது. எச்சிலே இதில் படக்கூடாது. ரொம்ப மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறைக்கு போகிறார், குதிரை வாங்க போகும்போது மீனாட்சி சொப்பனாதரை வழிபாடு செய்கிறார். அந்த சிவாச்சாரியர் கொடுத்து திருநீரை வாங்கி அப்படியே சொல்கிறாரு, பெருவாழ்வு வந்ததுன்னார். திருநீரை வாங்கணுன்னே எனக்கு பெருவாழ்வு வந்ததுன்ட்டு அப்படியே உடம்பெல்லாம் பூசிட்டு கும்பிட்டாராம். உண்மையிலே பெருவாழ்வு வந்துருச்சு, முக்தியே பெற்றுட்டாருமா. நேராக சிதம்பரத்துக்கு போய் முக்தி பெற்றுட்டார். அந்த திருநீர் வந்து பெருவாழ்வு வந்ததுன்னாராம். அப்படிப்பட்ட பெருவாழ்வை தரக்கூடிய திருநீரை ஏதோ ஒரு கொஞ்சோண்டு எடுத்துட்டு, அது இத்தினோண்டு சில பேர் அப்பா பாருங்க, ஒரு பேருக்கு இத்தினோண்டு வச்சுட்டு அந்த திண்டில் தூக்கி போட்டு போயிடுவாங்க. இல்லைடா இப்படி தடவிட்டு அல்லது ஊதிட்டு போகிறாங்க. இது இவ்வளோ பெரிய அபச்சாரம். நீ 1 லட்ச ரூபா பணத்தை கையில் வாங்கிட்டு 2 ரூபாய் மட்டும் எடுத்துகிட்டு முத்து பணத்தை கீழே போட்டு போன கதமா இதான் இது. அப்படி செய்யவே கூடாது, தவறான ஒரு விஷயம். அதனால தான் திருநீருக்கு இன்னொரு பேர் ஐஸ்வர்யம்னு பேருங்க. ஐஸ்வர்யம், அதை அப்படியே வாங்கி வச்சு ஐஸ்வர்யம். ஆறுமலாவில் அருமையான ஒரு கருத்து சொல்லுவார். எல்லா வீட்லேயுங்க சொல்லுவார், நீங்கள் சிதம்பரம் திருநீர், காசி திருநீர், மதுரை எம்பதி ஆலவாயான் திருநீர், இந்த 3 திருநீர் வீட்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும்பார். கண்டிப்பாக வச்சுருக்கணும்பார். யாராவது மரண தருவாயில் இருந்தால் திருநீர் எடுத்து கொடுங்க, அதை விட புண்ணிய உலகத்திலே இல்லைன்னு. இது இந்த திருநீர்னால் நம்ம பத்திரமா வச்சுருக்கணும். இப்போ நம்ம இந்த இதுக்கு வந்துடலாம். இப்போ காலையில் அனுஷ்டானம் பண்ணி 14 திருநீர் எடுத்து அது சிவபூஜை. சிவலிங்கத்தை எழுந்துருளை படி சிவபூஜை பண்ணணும். நிறைய மலர்களை கொண்டு பெருமானை அர்ச்சித்து, பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானூர் ஞான சம்பந்தம். அப்படி நிறைய மலர்கள் கொண்டு பெருமானை அர்ச்சித்து, கண்ணீர் மல்க அர்ச்சித்து சிவபூஜை செய்கிறார். இந்த தவத்தை நிறைய ஆண்டுகள் செஞ்சார். யார்? வியாக்கரபத முனிவர். நாளோறும் தவம் செஞ்சார். இந்த தவத்தை பார்த்து தான் மகாவிஷ்ணு அனுப்புனார். யார்? ஆதிசேஷன். எப்போ போ, சீக்கிரம் போ, நீ அந்த சிவபூஜையோட தவத்தை போய் செய்யி, அவரோட சேர்ந்து நீயும் தரிசனம் பண்ணு அப்படின்னா வேகமாக போன்னு அனுப்பி விட்டார். இப்போ இந்த தவம் நாளோறும் சிவபூஜையான தவத்தை வியாக்கரபத செய்கிறார். காலையில் எந்திரிச்சு போனோன்னு வைங்க, பூக்கள் எல்லாம் ஒரு 4 மணி 3 மணிக்கு எந்திரிச்சோன்னு வைங்களே, பூ எங்கே இருக்குன்னு தெரியாது, இருட்டாக இருக்குன்னு வைங்க, பூ எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த காலத்து தில்லை வனம்னா காடாக இருந்தது, வனமாக இருந்தது. வனப்பகுதியில் நீங்கள் கல் முள் இருக்கும், பாம்பு பூச்சிகள்லாம் வரும், எத்தனையோ தொந்தரவுகள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் மீறி பூக்களை பறிச்சுட்டு வந்து சிவபூஜை பண்ணுறதுன்றது கடினமான ஒன்று. அதனால் வியாக்கரவாத முனிவர் வந்து சிவபெருமான்கிட்ட வேண்டுற, சாமி பாருங்கள், எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு வேண்டல சாமி, உங்களை நான் அர்ச்சித்து பூஜை செய்வதற்கு எனக்கு மலர் வேணும், எனக்கு மலர் வேணும். அதனால் ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம். எனக்கு இரவு நேரத்தில் போனால் சரியான பார்வை தெரிய மாட்டேங்குது, இருட்டாக இருக்குது. 4 மணிக்கு போனால் பூக்களை இங்கே இருட்டாக இருக்குது, பூச்சி கொட்டினா வரும், எனக்கு தெரியல. அதனால் எனக்கு நல்ல ஒரு ஒளி வீசக்கூடிய கண் ஒளியை கொடுங்க அப்படின்னு அவர் என்னன்னாரு. அது மாதிரி சில மரங்கள் ஏறிலாம் பறிக்க வேண்டியது, அடர்ந்த வனமாக இருந்தால். அதனால் புலியினுடைய காலை எனக்கு கொடுங்க. புலி இருக்குல்ல, புலியினுடைய காலை கொடுங்க. அந்த காலுடைய ஒவ்வொரு நகங்களையும் ஒரு கண்ணை கொடுங்கன்னு சாமி உடனே கொடுத்துட்டார். அவருக்கு பூஜை பண்ணுறதுக்காக எனக்கு பூ பறிக்கிறதுக்கு வேணும்னு கேட்டதுக்கு புலிக்காலையும் கொடுத்து, அந்த புலிக்காலில் ஒவ்வொரு நகத்துக்கும் கண்ணையும் கொடுத்துட்டார், நகைக்கண். அதனால் அவருக்கு கையில் பார்த்தான்னு கண்ணு இருக்கும், காலில் பார்த்தான்னு கண்ணு இருக்கும், அந்த புலிக்கால் நகம். அதை பார்த்து அவர் எளிமையாக நிறைய மலர்களெல்லாம் பறிச்சுட்டு வந்து நாள்தோறும் சிவபூஜை பண்ணார். அதனால தான் அவருக்கு புலிக்கால் முனிவர்னே அதுக்கு பேர். சமஸ்கிருதத்தை சொன்னால் வியாக்கரவாதம், வியாக்கரணம் புலி, வியாக்கரபாத முனிவர் என்றும் புலிக்கால் முனிவர் என்றும் ஒரு பேர் பட்டு நாள்தோறும் தில்லை சிதம்பரத்தில் அந்த சிவபூஜை செஞ்சார். இதை பார்த்து பதஞ்சலி முனிவர், ஆதிசேஷனான பதஞ்சலி முனிவரும் அவருடன் ஒன்றி அவரும் நாளோடு சிவபூஜை செஞ்சுட்டு இருந்திருக்கார். அப்போ ஒரு நாள் ஆசிரியரிய வியாக்கரபாதருக்கு பெருமான் சிவபெருமான் அருளுகின்றார். வருகின்ற
வியாழக்கிழமை தைப்பூசத்தன்று உமக்கு நாம் காட்சி அளிப்போம், ஆனந்த நடன காட்சி அளிப்போம். புலிக்கான் முனிவருக்கு சந்தோஷம், பதஞ்சலி முனிவருக்கு சந்தோஷம். கூட ஒரு முனிவர் இந்த ஜெய்மினி முனிவர், அவர் முனிவருமே தவம் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால் அவங்க அந்த பிரதிஷ்டை பண்ண மூர்த்தி அது திருமூலநாதன், இன்னைக்கு சிதம்பரத்தில் இருக்க அவர் சிவலிங்க பெருமான அந்த மூர்த்திக்கு பூஜை பண்ணியிருக்காரு. அந்த வனத்தில் பூஜை பண்ணுவோம். அதுபோல் ஒரு தை மாதம் ஒரு வியாழக்கிழமை அன்று அவர்களுக்கு அந்த தெற்கு பார்த்து, வடக்கே இருந்து தெற்கு பார்த்து ஆனந்த நடனமிட்ட காட்சி அவங்களுக்கு மூவருக்கும் கிடைச்சது. அதை கண்டு அவங்க ஆனந்தத்தில் திளைச்சி போயிட்டாங்க. பெருமானை தரிசித்து அவ்வளோ ஆனந்தம் தொத்திக்கிடும். ஏன்னா அந்த காட்சி ஆனந்த காட்சி. இப்போ ரகசியமாக அம்பாளுக்கு மட்டும் நடனம் விட்டு காட்டார். இந்த உலகத்தை பற்றி என்ன நடனம்ன்றது, உலக விஷயங்களை பற்றி எப்படின்றத சொல்கிறது, உள்ளபடி சொல்கிறார். அம்பாளுக்கு மட்டும் ரகசியமாக சொன்ன உடனே அடுத்து இவருக்கும் காட்டியிருக்கார். மகாவிஷ்ணுக்கு காட்டிய அந்த காட்சியை தில்லை சிதம்பரத்தில் அம்பலத்தில் ஆடுவான்னு சேக்கிழார் பெருமான். அம்பலம்னா பொது வெளியில் அறிவிக்கிறாருங்க. யாருக்கு? யார் மூலமா? வியாக்கரபாதருக்கும் பதஞ்சலி முனிவருக்கும் ஜெய்மினி முனிவருக்கும் அந்த காட்சி கொடுத்தது மூலம். ஏங்க ரகசியம்னா ஒருத்தருக்கு சொன்னாதான் ரகசியம், 3 பேருக்கு சொன்னா அது எல்லாருக்கும் சொன்ன மாதிரி அந்த 3 பேரை வச்சு உலகத்துக்கு சொல்லிட்டார். இந்த உலகம்ன்றது என்னன்றதை அந்த நடனத்தின் மூலம் அவர் காட்டி கொடுத்தார். ஆகவே ஆயிரக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க. முதலே நான் சொல்றதுக்கு வந்துடுறேன். ஆயிரக்கணக்கான பேர் இறக்குறாங்க. எங்கிருந்து வந்து பிறக்கிறாங்கன்னு தெரியல, எங்க போய் திருப்பி போய் சேர்றாங்கன்னு தெரியல. இதுக்கு இடையில என்னென்னமோ நடக்க அதுவும் புரியல, அதுக்கடுத்து என்ன நடக்குமோ அதுவும் தெரியல. ஆகவே எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்த விடையாக அவர் அந்த நடனமிட்ட காட்சி தான் அந்த உலக தத்துவம். நம்மளுடைய இயற்கை பெருமானுடைய அந்த கடவுள் தத்துவம் என்ன என்பதை தான் அந்த நடராஜ பெருமானுடைய அந்த திருவுருவம் நமக்கெல்லாம் காட்சிக்காக கொடுக்கின்றது. என்ன சொன்னால், இறைவனுடைய அந்த ஒவ்வொரு திருநடனமும் 5 தொழில்களை சொல்வது: படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். சிதம்பர தரிசனம் வரலாறு. நேற்று சிதம்பர தரிசனம் பண்ணும்போது அதை நம்ம சிந்திக்கிறோம் பாருங்க. அந்த சிந்திச்சது நேரத்துலேருந்து வந்து அது இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. சாமி அந்த இது கொடுத்துட்றாருல்ல. அது மாதிரி படைத்தல், சாமி அவருடைய திருக்கரத்தில் வலது திருக்கத்தில் உடுக்கை வச்சிருப்பார். உடுக்கை வச்சிருக்காரு. நீங்கள் நடராஜ பெருமாள் அந்த திருவுருவத்தை நீங்கள் என்ன பண்ணணும்னா, அப்படியே நம்ம ஒன்றும் இல்லை. இப்போ சில பேர் வந்து சினிமா படங்களை பார்க்குறாங்க, அதனுடைய காட்சிகள்லாம் அப்படியே ஈர்த்து அப்படியே வந்துடுறாங்க. அங்கே ஒரு சண்டை காட்சி நடத்தா இவங்க சண்டை போடுவாங்க, அதே மாதிரி அப்படி மூழ்கிடுறாங்கள. அது மாதிரி நடராஜ பெருமானை பார்த்தோன்னே நாமளும் அதுலேயே மூழ்கிடணும். அப்போ அந்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். பார்க்கும்போது பார்க்கணும், சாமி நடனம் பண்ணுறாரா, என்ன அது இந்த வலது கையில் ஏதோ சாட்டிட்டு இருக்கிறாரு என்னன்னு நம்ம பார்க்கணும். அது உடுக்கை அடித்தா என்ன வரும்? ஒளி வரும். ஓம் என்ற பிரணவ ஒளி வரும். அந்த ஓம் என்ற அந்த பிரணவ தத்துவத்திலிருந்து தான் இந்த உலகம் படைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறார். உலகம் படைக்கப்படுகிறது. அடுத்து வந்துச்சா, இடது கையில் ஒன்று வச்சுருப்பார். அந்த இடது கையில் ஒரு சட்டியில் நெருப்பு எரிஞ்சிட்டு இல்லைங்களா. இது எப்படின்னா, நெருப்பு என்ன பண்ணும்? நெருப்பில் ஒரு பொருளை போட்டால் அது தன்மயமாக்கிடும், எரிக்கும், அதாவது அழிக்கும் இல்லைங்களா. படைத்தல், அழித்தல். நடுவில் பிறை இருக்கும். இது காத்தல். சந்திரனை வந்து காக்குறார் இல்லைங்களா, காத்தல். ஆக என்ன நடக்குதுன்னா, படைத்தல், காத்தல், அழித்தல் வந்துருச்சா. சாமியே படைக்கின்றார், இறைவனே படைக்கின்றார், இறைவனே காக்கின்றார், இறைவனே அழிக்கின்றார் இல்லைங்களா. அடுத்து மறைத்தல். மறைத்தல்ன்றது எப்படின்னா, சாமி கொண்டு வந்து அந்த கையை அப்படி வச்சுருப்பார் பார்த்தீங்களா, அந்த அமைந்த கரம் இல்லைங்களா. அமைந்த கரத்தில் வச்சு ஒரு காலை வச்சு ஒரு மிதிச்சிருப்பார், அடக்கி நிட்டுறது இல்லைங்களா. இப்போ நாம் அதாவதுங்க எல்லா ஆன்மாவும் சாமி அடக்கி தான் வச்சிருக்கிறார். அவர் அடக்கலைன்னா நம்ம இன்னும் ரொம்ப தறிக்கட்டு போயிடும். அதுதான் உண்மை. எல்லாத்தையும் அடக்கலைன்னா அடைக்கல, அவர் அடக்கி தான் வச்சிருக்கார். அவர் நம்ம நீங்கள் பிரார்த்தனை பண்ணாட்டினாலையும் அவர் கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம் நினச்சிக்குவோம் நாம் எல்லாம் சுதந்திரமாக இருக்கணும். இல்லவே இல்லை. நாம் சுதந்திரம். ஆனால் பெருவாடு என்ன தெரியுங்களா, இன்றைக்கி சுதந்திரம்னா என்னது இல்லை, அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு இருக்கிறதா சுதந்திரம் கருதுறாங்க. அதுக்கு பேர் சுதந்திரம் கிடையாதுங்கல்ல. ரொம்ப மோசமான தன்மை சுதந்திரம்ன்றது. அதுக்கு பொருள் அப்படி தான் தவறாக நம்ம எல்லா ஒரு விஷயத்தையும் தவறாக பொருள் பண்ணுறோம்.
சுதந்திரம்னா என்ன? அவன் பாட்டுக்கு இஷ்டமாக இருக்கலாம் ஐயா, அதுக்கு சுதந்திரம் கிடையாது. ஒருத்தர் வரைமுறையோடு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வர்றாரு பாருங்க, அதுதான் சுதந்திரம். சரிங்களா? இப்போ நான் 1947க்கு பின்னாடி நம்ம நாடு சுதந்திரம் அடைந்ததுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? 47க்கு சுதந்திரம் அடைந்துருச்சு. அப்படின்னா என்ன? நம்ம பாட்டுக்கு சௌரியமாக இருந்துக்கலாம்னு நினைக்கிறோமா? இல்லை. அன்றைக்கி சுதந்திரம் ஆகும்போது என்ன பண்ணாங்கன்னா, அன்றைக்குள்ள பெரியவங்க, நாட்டு தலைவர்கள், நாட்டை நல்லபடி நேசிக்கக்கூடியவங்கெல்லாம் இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்சிடுச்சுன்னு சொன்னால் அந்த நாட்டை உள்ள மக்களை எல்லாம் பாதுகாக்கணும், மக்கள்லாம் சேஃப்டியாக பாதுகாப்பாக வாழணும் அப்படின்னு சட்டத்திட்டங்கள் இயற்றுறாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னா வரையறை, இந்தந்த கட்டுக்கோப்புக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சட்டத்திட்டங்களை போடுறாங்க பாருங்க, அதுதான் சுதந்திரம் இல்லைங்களா? இப்படி இருக்கணும்னு சொல்லி அப்போதான் எல்லாரும் சேஃப்டியாக பாதுகாப்பாக வாழ முடியும் இல்லைங்களா? சட்டத்திட்டங்களை வகுத்து அந்த வரையறைக்கூட வாழ்வது தான் சுதந்திரம். சுதந்திரம் பெற்ற முன்னாடி அதைத்தான் நமக்கு முதல் கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன? அது வேற ஒருத்தர் கையில் இருந்ததுன்னு அர்த்தம். இப்போ நம்ம கையில் நாம சட்டத்திட்டங்களை வைத்து அதுக்குள்ளே இருக்கணும். ஆகவே சுதந்திரம் என்பது வரையறைக்குள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ வேண்டும் என்பது தான் சுதந்திரம் சரிங்களா? இது ஒவ்வொரு நாட்டு தலைவர்கள் உருவாக்குது. அது மாதிரி இறையியல் சட்டம் என்பது உலகத்தையே ஆளக்கூடியவர் இறைவன். நாட்டை ஆளக்கூடியவர் ஒருவர், ஆனால் அந்த உலகத்தை ஆளக்கூடியவர் இறைவன். அவர் ஒரு இறையியல் சட்டம் வச்சிருக்கிறார் இல்லைங்களா? அதுதான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல். அவர் அந்த சட்டப்படி தான் உலகமே நடக்கும். அதை நீங்கள் ஒப்பிடும் போது இதெல்லாம் சட்டமே கிடையாது. அதனால தான் நம்ம பெரிய புராணம் படிக்கும்போது ஒரு விஷயம் தெரியும். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை எஞ்சோம். நான் யாருக்கும் குடிமகன் இல்லைன்னுவார் திருநாவுக்கரசர். அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்படி வேணா சுதந்திரமா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நான் அவருக்கு குடிமகன், இறைவனுடைய அடிமை நான். இறைவன் தான் எனக்கு தலைவன், அவருடைய அடிமை நான். அப்போ சட்டத்திட்டங்கள் உலகில் சட்டத்திட்டங்களை விட மேலான சட்டத்திட்டம் இறையியல் சட்டத்திட்டம். அதைத்தான் நம்ம நெறி அப்படின்னு சொல்லுவோம். இறையியல் சட்டத்திட்டம் நெறிங்க. அந்த நெறியை சிவநெறி என்றும் சைவ நெறி என்றும் நமக்கு இறையருளால் நம் முனிவர்கள், சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ஆச்சாரிய பெருமக்கள், நாயன்மார்கள் நமக்கு வாழ்ந்து காட்டி வகுத்து கொடுத்துருக்குறாங்க. அதுதான் இப்போ அதைத்தான் நம்ம பெரிய புராண வழியாக அந்த நெறியை தெரிஞ்சுக்கணும். 12 திருமுறைகள் வாயிலாக சிவநெறினா என்ன, சிவபெருமான் வகுத்த நெறி எது, அந்த நெறியில நிற்க வேண்டும் என்பதைத்தான் நமக்கு ஆச்சாரிய பெருமக்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. அதைத்தான் நம்ம பெரிய புராணம் தான் அதை எளிமையாக எல்லாத்துக்கும் சொல்லுது. மற்ற நூல்களும் எல்லாம் சொல்லுது, அது கொஞ்சம் நம்ம விளங்கி கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்குது. பெரிய புராணம் சேக்கிழார் பெருமான் அருளால் கருணையோட ஒரு குழந்தைக்கு சொல்வதை போல நமக்கு சொல்லியிருக்காங்க. கதை வடிவத்தில் சொன்னால் நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? ஆகவே அது மிக எளிமையாக பெரிய புராண வாயிலாக நமக்கு சிவநெறியை, சைவ நெறியை மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறாங்க. இந்த நெறியெல்லாம் நம்ம இதெல்லாம் எப்படின்னா அந்த நெறியே நமக்கு சில நேரத்தில் தெரிய மாட்டேங்குது, அல்லது தெரிஞ்சாலும் ஏன் நம்ம பின்பற்ற மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வேற ஒரு புறச்சார்பு நெறிக்கு போயிட்டோம், அதனால இது வர்றதில்லை. அதான உண்மைங்க. இப்போ பொதுவாக எப்பயுமே ஒரு மக்களுடைய ஒரு ஒரு இயல்பு டெண்டன்ஸு பல பேர்கிட்ட இருக்க ஒரு இயல்பு இல்லைங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு ரேஷன் கடையிலலாம் வரிசையாக நிற்கிறாங்க, வரிசையில் போகணுன்றதான் நெறி இல்லைங்களா? அதிகபட்ச பேர் அப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏதோ ஒன்று குறுக்க போயிடலாம் தான் முதல் சிந்தனை தெரியுமா? குறுக்க போய் ஏதாவது வாங்கிடலாமா, இதுதானே முதல்ல வருது. வரிசையில் போகணும்னு பெரும்பாலானவங்களுக்கு அந்த எண்ணம் வருதானா ரொம்ப குறைவு தான். ஆனால் வரிசையில் தான் போகணும்னு நினைக்கிறது பார்த்தீங்களா, அதான் நெறி. ஆனால் பல பேருக்கு இது வருமானா இல்லை. பல பேருக்கு என்னென்னா குறுக்க போய் ஏதோ ஒரு வழியில் போய் வாங்கிடலாமா. அப்போ நெறி தவறி போகிறதுல தான் பல பேருக்கும் அந்த விருப்பம் போய் செல்லுகிறது இல்லைங்களா? அதில் போகக்கூடாது. நெறினா இதுதான், இப்படி தான் அப்படின்னு போயிட்டா பிரச்சனை இல்லை. மணி அடிக்கு பாரு இப்படிதான் அப்படின்னு போயிட்டா பிரச்சனை இல்லை, அதுதான் மெயின். அப்போ நெறி தவறி போனால் என்ன ஒரு பிரச்சனை வரும், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், எங்க சாலை போக்குவரத்துல ஒரு நெறி வகுத்துருக்காங்க, இடது பக்கம்தான் வண்டியில் செல்லணும்னு வகுத்துருங்க. இல்லைங்க, ஏன் ஊருங்க, ஏன் ரோடுங்க, நான் தாங்க வரி கட்டுறேன், நான் எப்படி வேணான்னு போவேன் அப்படின்னு என்ன ஆகும்? விபத்தில் அவர் போயிட வேண்டியதான், விபத்து நடக்கும், அவர் போயிட வேண்டியதான். அப்போ நெறியில் போனால் அது எல்லாருக்கும் நன்மை இல்லைங்களா? இடது பக்கம் தான் போகணும், வலது பக்கம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போனால் எல்லோருக்கும் நன்மை. இதைத்தான் உலகியல் சட்டத்தில் அதே நம்ம மதிக்கணும். இறையியல் சட்டத்தையும் மதித்தோம்னா அவங்க வாழ்க்கை பிரச்சனை இல்லாமல் போகுங்க இல்லைங்களா? அதனால தான் இறைவன் என்ன சொல்கிறாருன்னா நெறியை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க பெரியவங்க.
அந்த நல்லா பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயனார் தேவாரத்தை சொல்லுவாருங்க, சிவபெருமான் யாரப்பா, அவர் எங்கப்பா இருக்கிறாரு அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லுவார், சிவபெருமான் வகுத்த நெறி இருக்கு இல்லையா, அந்த நெறி தான் சிவபெருமான்றார். பாருங்க, நீங்கள் சிவபெருமான் தனியாக எதையும் பார்க்க வேண்டாம், அவர் வகுத்து கொடுத்த நெறி இருக்கு இல்லையா, சிவநெறி இருக்கு இல்லையா, அந்த நெறி தான் சிவபெருமான். அவ்வளோதான். ஒருத்தர் சட்டம் போடுறாருன்னு சொன்னால் அந்த சட்டம் வேற, அவர் வேறையா? சட்டம் தான் அவர். அருமையாக சொல்வார். உடனே அந்த பாட்டு வர மாட்டேங்கிறது. திருக்காளகஸ்தியில் சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுவார் அந்த பாட்டு. திருக்காளகஸ்தி எடுங்க, திருக்காளகஸ்தியில் அருமையான பாட்டு.